டாக்டர், நான் தொடக்கத்திலேயே குறிப்பிட்டேன் டாக்டர், இந்த எண்ணிக்கை எதுவுமே நாங்கள் சொன்ன எண்ணிக்கை கிடையாது. இது எல்லாமே இந்த மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்ன எண்ணிக்கை தான். 10/10/2024க்கும் 16/4/2025க்கும் இடையில் அமைச்சர் சொன்ன டேட்டா படி அதிகமாக இருக்கிற எண்ணிக்கை 25,525. இது ரொம்ப எக்ஸாக்ட் டேட்டாவா மினிஸ்டர் சொல்லியிருக்காருன்ட்டு நம்ம எடுத்துக்கலாமா? எனது ரெக்கார்ட் ஆயிருக்கு அவையில். இதை விட ஒரு பெரிய இடம் கிடையாது மாநிலத்தில். இது ரெக்கார்ட் ஆயிருக்கு. இல்லை ஒருவேளை ஒரு முன்னால் சொன்ன எண்ணிக்கை தப்பாக இருக்குங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்லை இது ரொம்ப அதுக்கும் இதுக்கும், ஏன்னா அப்பவும் ஆஃபீஸர் சொன்ன தகவலை தான் சொல்லியிருப்பார். அதுவும் ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் அது. இந்த 25,000ங்கிறது 6 மாதத்தில் ரொம்ப ஜாஸ்தியாது இந்த கவுண்ட்டு? ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, அன்இமேஜினபிள். இது அன்இமேஜினபிள். ஆமாம். ஏன்னா இவ்வளோ நம்பர் ஒரு 6 மாத இடைவெளிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ அவங்க பொதுவாக அமைச்சர்கள் பேசுகிற எல்லாமே அதிகாரிகள் கொடுக்குற ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸை பேஸ் பண்ணி தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்களா ஒரு தோராயமாக ஒரு நம்பரை சொல்ல போகிறது கிடையாது. அது இல்லாமல் நம்மகிட்ட தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது. அது கொடுக்குற, இது இல்லாமல் நாக்கோ இருக்குது. இவங்கெல்லாம் கொடுக்குற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணி அமைச்சர் சொல்ல முடியுமே தவிர அவராக சொல்ல முடியாதுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. சரி, ஓகே. ரெண்டாவது, இவ்வளோ நம்பர் எப்படி இவ்வளோ அதிகமாச்சு அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். ஆனால் அதில் உண்மை இருக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ரீசெண்டாக நீங்கள் சொன்ன இந்த ஆப்பாக இருக்கலாம், அல்லது இளைஞர்கள் பயன்படுத்தக்கூடிய நிறைய பேர் போதைக்குள்ள அடிமை ஆகிறதுனால, அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முன்னாடி மருத்துவத்துறையில் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் ஒரே இன்ஜெக்ஷனை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த ரீயூசபிள் இன்ஜெக்ஷன் இருந்தப்போ அப்போ அந்த எண்ணிக்கை அதிகமானதுக்கான வாய்ப்பு இருந்தது. அப்புறம் டிக்ரீஸ் ஆகிடுச்சு. 2010க்கு அப்புறமே நல்ல டிக்ரீஸ் ஸ்டேஜில் தான் இது இருந்தது. 2023ல், அதாவது 24ல் இந்த இவ்வளோ மாற்றம், 23 வரைக்குமே நல்ல மாற்றத்தை தான் நம்ம பார்க்குறோம் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது. 24க்கு அப்புறம் இவ்வளோ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு அடிப்படையில் நான் சொன்ன மாதிரி இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணுறது தான். இப்போ போதைப் பொருளுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு அதை 10 பேர் 12 பேர் பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா திரும்ப திரும்ப போய் அந்த டிஸ்போசபிள் சிரிஞ்சஸை கேட்க முடியாது பல இடங்களில். அது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம்னு நான் கருதுனேன். ஏன்னா இளைஞர்கள் இப்போ அதிகமாக இந்த போதைக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறாங்க. பல கல்லூரிகள், பல பள்ளிகளெல்லாம் இதில் பாதிக்கப்பட்டு தான் நம்ம கடந்த வருடங்களில் பார்த்தோம். அது அரசு தக்க நடவடிக்கை எடுத்தால் கூட இந்த இவ்வளோ பெரிய மாற்றத்திற்கு, ஏன்னா இந்த ஹெச்ஐவிங்கிறது ஒரு சில விஷயங்களை அடிப்படையாக அறிவியல் பூர்வமாக நம்ம சொல்லி ஆகணும். ஹெச்ஐவிங்கிறது ஒரு வைரஸ், எய்ட்ஸுங்கிறது ஸ்டேஜ் தான். ஹெச்ஐவி வைரஸ் ஒரு ஒரு இன்ஃபெக்ஷனை க்ரியேட் பண்ணக்கூடிய, அட்டாக் பண்ணக்கூடிய CD4 செல்ஸை, T செல்ஸை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு வைரஸ். இந்த எய்ட்ஸ் என்னங்கிறதுனா அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். அதாவது எதிர்ப்பாற்றலை குறைக்கக்கூடிய நிலைக்கு அது போயிடும். அதாவது ஸ்டேஜ் 4க்கு போகிற மாதிரி அது. ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்பொழுது தான் அவங்கள எய்ட்ஸ் பேஷண்ட்டு நம்ம சொல்லுவோம். பாதிக்கப்பட்ட எல்லாருமே எய்ட்ஸ் பேஷண்ட் கிடையாது. ஓகே, ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டவர்கள் தான். அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ப்ரொலாங்கிங் ஸ்டேயை எடுத்துக்கும் இந்த வைரஸை பொறுத்தளவுக்கு. இப்போ வைரஸ் மாதிரி, அதர் வைரஸஸ் மாதிரி, இப்போ கோவிட்லாம் அவங்களுக்கு 5 நாளில் 6 நாளில் தெரியும். இன்ஃப்ளூயன்ஸா வந்தால் உடனே உங்களுக்கு தெரியும். ஆனால் ஹெச்ஐவி போன்ற வைரஸ்கள் நம்மளை பாதிக்கப்படும் பொழுது ரொம்ப வருடங்களுக்கு அது தெரியாது. ஓகே. அப்படி இருக்கும்போது, ஏன்னா அப்போ கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அந்த ஒரு நபர் இந்த மாதிரி இன்ஜெக்ஷனை பயன்படுத்தும் பொழுது அவர் மூலமாக பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் லாரி டிரைவர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நாமக்கல் போன்ற, சேலம் போன்ற பகுதிகளில் இந்த மாதிரியான வைரஸ்கள் அதிக பாதிப்பு இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி இளைஞர்கள் அதில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பல இளைஞர்கள் ஹெச்ஐவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு அடிப்படையான காரணம் இந்த இன்ஜெக்ஷனை போன்ற இதை ஒருத்தர் 10 பேர் பயன்படுத்துறதுடைய விளைவு தான் இது. ஓகே டாக்டர், நாங்கள் இந்த 25,525 அப்படிங்கிற கணக்கை நாங்கள் போட்டு பார்த்தோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு அமைச்சர் 10/10/2024 சொல்லிட்டு போன தேதியிலிருந்து 16/4/2025 தேதி வரை கணக்கு போட்டோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு தமிழ்நாடு அரசு இத்தனை புதிய நோயாளிகள் வந்திருக்காங்க, வைரஸால் பாதிக்கப்பட்டவங்கன்னு கண்டுபிடிச்சது எவ்வளோன்னா, ஒரு நாளைக்கு 138 பேரை கண்டுபிடிச்சிருக்காங்கன்ட்டு கணக்கு வருது. இதில் ஒருவேளை கவனம் செலுத்தாமல் இந்த கணக்கை சொல்லிட்டாரோ, இவ்வளவு பேர் வந்திருக்காங்கிறத ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் இருக்குதோ இந்த கவர்மெண்ட்டு? இல்லை, அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஓகே. ஏன்னா இதுக்கான சொசைட்டி இருக்குது. ஓகே. சென்ட்ரல் கவர்மெண்ட் இது சென்ட்ரலைஸ்டு
விஷயங்கள் தான். இப்போ பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அவங்க 2021லேருந்து 26 வரைக்கும் 15,000 சில கோடிகள் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க இதுக்குன்னு. இந்த கோடிகள் ஒதுக்கப்பட்டது சரியாக செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. 2023க்கு அப்புறம் இந்த ஹெச்ஐவி டெஸ்ட்டை பண்ணக்கூடிய அந்த கிட்டே அதிகமாக இல்லைங்கிற ஒரு கேள்விக்குறியெல்லாம் இருக்குது இதில். டாக்டர் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, இப்போ இந்த இந்த டெஸ்ட்டை எந்த லேப்ல வேணா போய் யார் வேணா எடுக்கலாம், கரெக்ட்டுங்களா? ஓகே. இப்போ ஒருவேளை எடுத்து அவருக்கு பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா சம்பந்தப்பட்ட லேப் முறைப்படி அரசாங்கத்துக்கு தகவல் தெரிவிச்சிருமா? கண்டிப்பா. இப்போ எப்படின்னா தெரிவிச்சிருவாங்க. அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள்ள தான் அது இருக்கு. கார்பரேஷன் என்ன பண்ணுதுன்னா நோட்டிஃபிகபிள் டிசீஸ் ரிப்போர்ட்னு ஒன்று கொண்டு வருது. சரி. அதன் மூலமாக டெய்லி ஒரு லேபோ அல்லது மருத்துவமனைகளோ அந்த அந்த ஜோன் சார்ந்த கார்பரேஷன் பகுதிகளுக்கு இந்த ரிப்போர்ட்டை டெய்லி அனுப்பணும். ஓகே. அது வந்து நோட்டிஃபிகபிள் டிசீஸ்னால் ஹெச்ஐவி, ஹெச்பிஎஸ்ஏஜி, ஹெச்சிவி, டெங்கு, மலேரியா, டைஃபாய்டு உள்ளிட்ட அனைத்து நோய்களுக்கும் இன்ஃபர்மேஷனை அந்த கார்பரேஷன் ஜோனுக்குள்ளே அனுப்பணும். அந்த ஜோன் வந்து தலைமையகத்துக்கு அனுப்பும். அந்த கணக்கீடு படி தான் நம்ம பேச முடியும். ஏன்னா எந்த மருத்துவமனையும் அதை தவிர்க்க முடியாது. ஓகே. அப்படி இல்லைன்னா அது கேள்விக்குறியாகும். உதாரணத்துக்கு வந்து ஒரு NABH போன்ற அக்ரெடிடேஷன் ப்ராசஸ்க்கெலாம் போகணும், குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலே இதெல்லாம் அவங்களுக்கு அடிப்படை தேவை. அதாவது கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அல்லது ஏதாவது பெறணும்னாலே அரசாங்கத்தினுடைய லீகல் லைசன்ஸை பெறணும்னா இதெல்லாம் ஒரு அடிப்படை. ஓகே. அப்படிங்கிறனால ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எனக்கு எங்கே ஒரு கேள்விக்குறி வருது அப்படின்னா முறைப்படி இதெல்லாம் டெஸ்ட் செய்யப்பட்டு தான் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துருக்கும். ஏன்னா கலெக்டிங் டேட்டா தானே, சர்வேலன்ஸ் ஸ்டடி படி தான் நடந்திருக்குது. ஆனால் இந்த இன்னுமே நிறைய டெஸ்ட் பண்ணலையோங்கிற கவலை எனக்கு இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிற டேட்டா வந்து 25,000 அதிகமாயிருச்சுன்னு சொல்கிறீங்க. பல பேர் டெஸ்ட் பண்ணாமல் கூட இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ பாதிக்கப்பட்டு அந்த வைரஸ் உடனே தெரியாது. ஓகே. இப்போ 3 மாதங்களுக்கு உங்களுக்கு தெரியவே தெரியாது இன்ஃபெக்ட் ஆகிட்டா. 6 மாதங்கள் 8 மாதங்களுக்கு அப்புறம் தான் அதை கண்டே பிடிக்க முடியும் இந்த ஹெச்ஐவினால இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்கிறது. அதுக்கிடையில் ஒரு நபர் பல ஆயிரக்கணக்கான நபரை பாதிக்கப்படிய செய்யலாம் இல்லையா? அப்போ வந்து அப்படி ஒரு ஸ்ப்ரெட்டிங் வந்து பரவலாம் இல்லையா? ஓகே. இன்னுமே நான் பயப்படுறது என்னென்னா எல்லாரையுமே வந்து குறிப்பிட்ட அந்த டெஸ்ட்டை நம்ம எடுக்க வைக்கணும். அதாவது பாதிப்புக்குள்ளான பெர்சிஸ்டன்ட் காஃபு, கோல்டுங்கிறது ஒரு சாதாரணமாக எடுத்துப்போம், காஃபுங்கிறது சாதாரணமாக எடுத்துப்போம். அப்படிங்கும்போது ஃபீவருங்கிறதே இப்போ இந்த காலகட்டங்களில் ஃபீவர் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இப்படி எடுத்துக்க முடியாது. தொடர்ச்சியாக ஃபீவரோ காஃபோ அல்லது அவங்களுக்கு உடல் பலகீனமோ இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க இந்த மாதிரியான டெஸ்ட்டுகளுக்கு உட்படுத்தப்படணும். ஓகே. நீங்கள் ஒரு இன்ஃபெக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிறதுனால நான் கேட்குறேன், இதை கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறதுல தப்பு இல்லைன்ட்டு எனக்கும் தோணுது. சரியா? ஏன்னா கமிஷனர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஆப் வந்து LGBT கம்யூனிட்டி இதுங்கிறதுனால இவங்க அதில் கே இருக்கிறாங்க, லெஸ்பியன் இருக்கிறாங்க, பைசெக்ஷுவல் இருக்கிறாங்க, டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கிறாங்க. அது ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அவங்க விருப்பம் சார்ந்ததாக இருக்குது அப்படின்னாலும் அதில் நிறைய தொற்றுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓரல் ஆனல் பண்ணுறாங்க, அப்புறம் அவங்க லெஸ்பியன் பண்ணுறாங்க அப்படின்னா கூடவே இந்த ட்ரக்கும் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் குறிப்பிட்டது போல் ஒரே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ சார் சொன்னது போல் அவங்களுக்கு பால்வினை நோய் தொற்று இருக்குது அப்படின்னா இது எல்லாமும் கலக்கும் போது இந்த மாதிரி பாதிப்புகள் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர்? நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே. ஏன்னா வந்து எனக்கு ஒரு கவலை என்னென்னா, ஒரு காலத்தில் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப விழிப்புணர்வுகளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. ஓகே. இப்போயும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. கேன்சர் போன்ற நோய்களுக்கெல்லாம் பெரிய விழிப்புணர்வுகள் இருக்குது. அவங்களும் தன்னார்வலர்களாக நிறையா இருக்கிறாங்க. பல மாற்றங்கள் முன்னேற்றங்களுக்கு அவங்களும் காரணமாக இருக்கிறாங்க. எனக்கும் நண்பர்கள் எல்லாம் உண்டு. ஆனாலும் இதை வந்து இன்னும் அதிகப்படியான அவேர்னஸை அவங்களுக்குள்ளே ஏற்படுத்தணும். ஏன்னா மேக்சிமம் ஆஃப் பீப்புள் வந்து அந்த செக்ஸுவல் பிஸ்னஸ்குள்ளே மாதிரி இருக்கிறாங்க. அதை அப்படி இருக்கும்போது சார் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப அந்த வெனிரல் டிசீஸ் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஹெச்ஐவியை விட்டுருங்க, அது சிஃபிலிஸாக இருக்கலாம், கொனேரியாவாக இருக்கலாம், கிளமீடியாவாக இருக்கலாம், நிறையா இருக்குது. அதில் வீடியோரல் பாசிட்டிவிட்டி வரும்போது நாங்கள் என்னுடைய ஆய்வகங்களில் அதிகமாக பயன்படுத்தும் போது அதெல்லாம் நாங்கள் அதிகமாக பார்க்குறது உண்டு. அப்படிங்கிறதுனால சொல்கிறேன், அவங்களுக்கு இந்த மாதிரியான ஹெச்ஐவி அல்லது எய்ட்ஸ் போன்ற நோய்களை விட இந்த வெனிரல் டிசீஸை பற்றி இன்னும் அதிகமான அவேர்னஸ் கண்டிப்பாக தேவை. அப்படி ஒரு நோய் இருக்கும் பொழுது நான் எய்ட்ஸ்னால என்ன மீனிங்னா அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் தான். இதெல்லாம் கூட எதிர்ப்பு சக்தியை தாக்குகிறதோ அதை குறைவடை செய்கிறதோ அதெல்லாம் பலவிதமான நோய்களுக்கு ஒரு மாற்றாக அமைந்துவிடும். ஓகே. அப்படிங்கும்போது
இதனுடைய தொடர்ச்சி இப்போ ஹெச்ஐவி பேஷண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்டிகுலராக அந்த எய்ட்ஸுங்கிற ஸ்டேஜுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு வந்து கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, டியூபர்குலோசிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடிப்படையாகவே ஒரு மனிதனுக்கு தன்னுடைய எதிர்ப்பாற்றல் குறையும் பொழுது எல்லா நோய்களையும் அந்த உடல் ஏற்றுக்கொள்ளும். இதை பற்றியான ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஓகே, இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் சார் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. ஃபோனை பற்றி, செல்ஃபோனை பற்றி சொன்னாங்க. சொல்லும்போது இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் என்ன பார்க்குறாங்கன்னே நமக்கு தெரியல. அதில் எதை வேணாலும் அவங்க பார்க்க பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்மளால் வந்து நேரடியாக இப்போ பணம் வாங்கி கொடுக்குறதில்ல, ஜிபேங்கிற ஒரு முறையில் நம்ம இளைஞர்களுக்கு போட்டு கொடுத்துட்றோம். அவங்க என்ன தேவையோ அதை அதில் வாங்கிக்கிறாங்க. தங்களுடைய தேவைகளை சிக்கனப்படுத்திக்கிட்டு கூட இந்த மாதிரியான தேவைகளுக்குள்ளே அவங்க அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை மிகுந்த அரசாங்கம் மட்டும்தான் அதை பொறுப்பெடுத்துக்கணுங்கிறதுல எனக்கு கருத்து உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு தனி மனித குடும்பங்களும் அதில் அதிகமாக கவனம் செலுத்தினா மட்டும்தான் இந்த போதைப் பொருட்கள்லேருந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். இதில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு என்ன அதிகமான வாய்ப்புகள் அப்படின்னா, அவர்களை இப்படிப்பட்ட கண்ணோட்டத்திலே இந்த மக்கள் பார்வை இருக்கிறது. அவர்களும் அதில் ஒரு சில பேர் ஈடுபடுறதுனால நான் எல்லாரையும் சொல்லலை, நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட 25,000 பேர் ஒன்று கூடுறாங்க. அப்போ இப்பேற்பட்ட நிலைவுகள் ஏற்படாமல் போயிடுமா அப்படிங்கிறது எனக்கு கூட ஒரு அழைப்பு வந்தது. நான் என்ன சொல்ல வரேன், அழைப்பு வந்தது இல்லை ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வர்றதுக்கு அழைப்பு வந்து அப்படி வரும்பொழுது சரி இந்த வாய்ப்பை நம்ம வந்து, ஏன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருக்கிறாங்க, அவங்க நிறைய வந்து முன்னேற்றங்களுக்கான பாதைகளில் அவங்க செய்கிறாங்கிற போது அவங்களுக்கு நம்ம ஒரு துணையாக இருக்கிறோம். என்னுடைய பெரிய கவனம் என்னென்னா, இதில் வந்து நோய் தொற்றை அதிகமாக அவங்க ஏற்படுத்திடக்கூடாது. ஏன்னா அங்கே ஒன்று கூடி இருக்கும்போது அவங்க மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவங்க பயன்படுத்துகிறது எல்லாமே பல தேவையில்லாத காரியங்கள் தான். அப்படிங்கிறதுனால இப்போ கிட்டத்தட்ட 10,000 பேர் ஒழுக்கமாக இருக்காங்கன்னா 15,000 பேர் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. அப்போ அந்த 15,000 மூலமாக மற்றவர்களுக்கு எளிதாக நோய் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால அரசாங்கம் இதில் கூடுதல் கவனம் செலுத்தி அங்கே தவறுகளோ அல்லது நோய் பரிமாற்றங்களோ நடக்காதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டியது அரசாங்கத்தின் கடமையும் கூட. அங்கே பொறுப்பாளர்கள் அந்த திருவிழாக்களை ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு அந்த கவனம் தேவைன்னு நினைக்கிறேன். சார், ஒரு 6 மந்த்ஸுக்கு முன்னால் சொன்ன டேட்டாவையும் சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டினுடைய ஹெல்த் மினிஸ்டர் சொன்ன டேட்டாவையும் கம்பேர் பண்ணி மீண்டும் பார்க்க வேண்டியது அரசாங்கத்துக்கு ரொம்ப அவசியமான ஒன்றா சார்? 100% பார்க்கணும். இவ்வளோ பெரிய ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்குன்றப்ப அவ்வளோ ஈஸியாக அதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாமே கரெக்டாக ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்களா, ட்ரீட் பண்ணப்படுறாங்களா? ஏன்னா ஹெச்ஐவி டிடெக்ஷன் வந்துருச்சுன்னா அவங்க ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்கள், ஏன்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியாச்சுல. அப்போ அவங்க எப்போ பாதிக்கப்பட்டாங்க, என்ன அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போட்டு, இப்போ ரெட்ரோவைரல் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. சார் சொன்ன பாயிண்ட்டில் நான் ரொம்ப ரொம்ப உடன்படுறேன். தங்கத்துறை சார் வந்து ரொம்ப அருமையாக சொன்னார். அதாவது பாரம்பரியத்தோடு கூடிய ஒரு மருத்துவங்கள். அன்றைக்கி அவர் சொன்ன பாயிண்ட் 2 பாயிண்ட் என்னை ரொம்ப தொட்டுச்சு. ஒன்று வந்து கிட்னி ஃபங்க்ஷன் ஃபெயிலியராக இருக்குது. இன்றைக்கி கிட்னி வந்து நிறைய பேருக்கு பாதிக்கப்படுது. ஒன்று வந்து அவங்க அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய, ஏன்னா கிட்டத்தட்ட 28 வயசுக்கு மேலே ஆசியாவில் எல்லாருமே டயபெட்டிஸ் ஆகிட்டாங்க, ஹைப்பர் டென்ஷனுக்கு வந்துட்டாங்க, எல்லோரும் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் தான் தேவை. நல்ல உணவு, நல்ல இருப்பிடம், நல்ல காற்று, நல்ல சுவாசம் இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கம்மியாக போச்சு. மருந்துகளை அதிகமாக பயன்படுத்துறதின் மூலமாகவே பல உறுப்புகள் வந்து இன்றைக்கி பாதிப்புகளை ஏற்படுத்துது. நார்கோட்டிக் ட்ரக்ஸ்லாம் ஈஸியாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது நம்ம தியேட்டர்ஸில் பயன்படுத்தக்கூடிய அந்த மருந்துகள்லாம் இன்றைக்கி போதைப் பொருட்களாக குழந்தைகளுக்கு கிடைக்குது. அப்படின்னா அவங்களுடைய உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்படுச்சுன்னா அவங்களுடைய பெற்றோர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும்? 2 விஷயம் சார். ஒன்று உடலை பாதிச்சிருது, 2வது மனசை பாதிச்சிருது. இதுக்கு கண்டிப்பாக தீவிரமான, குறிப்பாக அந்த ஹெச்ஐவி விஷயத்தில் அரசாங்கம் பல அவேர்னஸ் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது.